நான் 4வது படிக்கையில எங்க கணக்கு வாதியார் வீட்டு கணக்கு போட்டுட்டு வான்னு சொன்னார் சார். பல பேருக்கு தெரியும், அப்பெல்லாம் இபி ரீடிங் எடுக்கிறதுக்கு அட்டை கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி பென்சில்ல கோடு போட்டு கட்டை மாதிரி வச்சிருப்பாங்க, குறிச்சிருப்பாங்க. நான் யோசிச்ச சார், அந்த 4வது படிக்கிற காலத்துல எனக்கு ஒரு ஞானோதயம் தோணுச்சு சார். வீட்டு கணக்குன்னா வீட்டுல இருக்கிற கணக்கு தானே அப்படின்னு எங்க வீட்டு திண்ணைக்கு முன்னாடி எழுதியிருந்த அந்த ஈபி அந்த கட்டத்தை குறிச்சுக்கிட்டு போயிட்டேன் சார். பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒருத்தன் எனக்கு வீட்டு கணக்கு 4 பக்கம் வருதுங்கிறான், ஒருத்தன் 5 பக்கம் வருதுங்கிறான், ஒருத்தன் 6 பக்கம் வருது இன்னும் முடியலங்கிறான். எனக்கு அரை பக்கத்தை தாண்டல, அடி வயிற்றுலாம் புளிய கரைக்குது சார். கணக்குவாதியார் இங்க வாடான்னாரு. என்னடா அதுன்னாரு. வீட்டு கணக்குன்னு. என்னடா அரை பக்கம் தான்னாரு. எங்க வீட்டு கணக்கு அரை பக்கம் தான் சார். அப்பதான் அவர் நோட்டை மூடி வச்சுட்டு எங்க கணக்குவாதியார் கணக்கு வழக்கு இல்லாம அடிச்சாரு சார். அடினா கொஞ்சம் இல்ல, இடுப்புல இருந்து தொட வரைக்கும் ஸ்பீடு பிரேக் மாதிரி வீங்கி இருந்துச்சு சார். ஒரு வாரமா குப்புறதான் சார் படுக்க முடிஞ்சது. உட்காந்து சாப்பிட முடியல, நின்னுகிட்டு தான் சார் சாப்பிட்டேன். நான் நினைக்கிறேன் சார், இந்த பஃபெட் சிஸ்டம்னு கொண்டு வந்தான்ல, அதை கொண்டு வந்தவன் யாரோ கணக்கு பாதியார்ட்ட அடி வாங்கினவன் தான் சார். நான் 4வது படிக்க